இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு, நானே உன் தாகம் தீர்க்கும் உணவு என்கிறார் இயேசு. இந்நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது மக்கள் இயேசுவிடம் அடையாளம் கேட்கின்றார்கள். அதாவது பழைய ஏற்பாட்டிலே மோசே வானிலிருந்து எங்களுக்கு மன்னாவை நாங்கள் உண்பதற்காக கொடுத்தார், அதுபோன்று ஏதாவது ஒரு அடையாளம் வானிலிருந்து எங்களுக்கு காட்டும் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், அது உங்களுக்கு மோசே கொடுத்ததல்ல, மாறாக தந்தையாகிய இறைவன் மோசே வழியாக உங்களுக்கு கொடுத்தார் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இங்கு உங்களுக்காக வானிலிருந்து இறங்கி வந்திருக்கின்ற உணவு நான் தான், என்னிடம் வருபவர்களுக்கு பசியே இராது என்று சொல்லுகின்றார். இதை ஆன்மீக ரீதியாக நாம் எப்படி பார்ப்பது? நாம் இயேசுவோடு நெருங்கி இருக்கின்ற பொழுது, நற்கருணையை உட்கொள்ளுகின்ற பொழுது, ஜெபத்தில் இணைகின்ற பொழுது நாம் இயேசுவோடு இணைந்திருக்கின்றோம் என்பதுதான். ஆனால் பணம், பதவி, பட்டம் கொடுக்காத ஒரு தைரியத்தை இயேசு நற்கருணையின் மூலம் நமக்கு கொடுக்கின்றார். அது இயேசுவின் உடனிருப்பின் மூலம் நமக்கு கொடுக்கின்றார். இயேசுவோடு ஜெபத்தில் இணைவதன் மூலம் நமக்கு கொடுக்கின்றார். இயேசு நம்மை எதற்காக அழைக்கின்றார் என்றால், இந்த உலகிலே நமக்கு இன்பம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், நாம் வறுமையிலும் வாடலாம், வெறுமையிலும் தனிமையிலும் தொலைந்து கூடிய சூழல்கள் ஏற்படும். எந்த சூழலிலும் நாம் இயேசுவோடு இருக்கின்ற பொழுது இயேசு நமக்கு தைரியத்தையும் வழிகாட்டுதலையும் கொடுப்பார் என்பதை நமக்கு இன்றைய நற்செய்தியின் வாயிலாக அவர் சொல்லுகின்றார். அதாவது குடும்பத்தில் இருக்கின்றவர்கள், குறிப்பாக பெற்றோர்கள், குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு உணவு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை மையமாக கொண்டு உழைப்பை நோக்கி ஓடாமல், குடும்பத்தினுடைய மையமாக கடவுள் இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே. அதே போன்று தம்பதியர்களாக அழைக்கப்பட்டிருப்பவர்கள் ஒருவர் மற்றவரோடு அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டியதுதான். ஆனால் அது மட்டுமே போதுமா என்றால் இல்லை என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒருவர் மற்றவரை புனிதத்தை நோக்கி வழிநடத்த வேண்டும். கணவர் தன்னுடைய மனைவியை புனிதத்தை நோக்கியும், மனைவி தன்னுடைய கணவரை புனிதத்தை நோக்கியும் வழிநடத்த வேண்டும். அதற்காக நீங்கள் அருட்தந்தையர்கள் போன்று, அருட்சகோதரர்கள் போன்று வாழ அழைக்கப்படவில்லை. ஆனால் குடும்பத்தில் எது தேவையோ அவற்றை சரியாக செய்து, கடவுளை மையமாக கொண்டு உங்களுடைய குடும்ப வாழ்வை வாழுகின்ற பொழுது, மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற பொழுது நீங்கள் புனிதத்தை நோக்கி பயணிக்கிறீர்கள் என்பதுதான். அதே போன்று குழந்தைகள் அறிவு ஆற்றல் மட்டுமே வளர்ந்தால் போதும் என்று நீங்கள் அவர்களை அதையும் நோக்கி மட்டுமே பயணிக்க வைத்து விடக்கூடாது. ஏனென்றால் இன்று பார்க்கின்ற பொழுது குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே படிக்க வேண்டும் என்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டுகளில் கூட பங்கெடுப்பதற்கு அனுமதிக்காமல் விளையாட்டு, படிப்பு என்று ஒதுக்கி கொண்டு செல்லுகின்றார்கள். இது ஒரு பெரிய தவறை அந்த பெற்றோர்கள் செய்வதாக காட்டுகின்றது. காரணம், அறிவும் ஆற்றலும் தேவைதான். ஆனால் எப்படி அறிவும் ஆற்றலும் நமக்கு அன்றாடம் தேவைப்படுகின்றதோ, அதுபோன்று இறைவனுடைய அன்றாட உணவும் நமக்கு தேவைப்படுகின்றது. இறைவனுடைய அன்றாட உணவு இல்லை என்றால் நிச்சயமாக நம்முடைய வளர்ச்சி தடைபட்டுவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இறைவனோடு உடனிருப்பது என்பது ஜெபிப்பதன் வாயிலாக, விவிலியத்தை வாசிப்பதன் வாயிலாக, மன்னிப்பதன் வாயிலாக, இறைப்பணி ஆற்றுவதன் வாயிலாக நாம் அவற்றை நம்முடைய வாழ்விலே செயல்படுத்தலாம். ஆக ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். அதுபோன்று நற்கருணை நமது உடலுக்கும், நம்முடைய இதயத்திற்கும், நம்முடைய வாழ்விற்கும் தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும், அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதை உணர்ந்து நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆக நம்முடைய தாகத்தை தீர்க்கும் உணவு என்பது இயேசுவோடு இருக்கின்ற உடனிருப்பும், இயேசுவை உட்கொள்ளுகின்ற நற்கருணையிலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.